எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச டிஃபின் இல்லைனா பிரேக்ஃபாஸ்ட்னு பார்த்தீங்கன்னா தோசையாக தான் இருக்கணும். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான தோசை ரெசிபி தான் ஷேர் பண்ண போகிறேன். இது நம்ம கொண்டக்கடலை வச்சு செய்ய போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. ஸோ வாங்க இந்த கொண்டக்கடலை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் இன்னைக்கு 1 கப் கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி 8 மணி நேரம் ஊற விடுங்க. 8 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை நல்லா ஊறிடுச்சு. இன்னொரு பவுலில் 1/2 கப் பச்சை அரிசி அப்புறம் 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து தேவையான அளவு தண்ணியை ஊற்றி 8 மணி நேரம் ஊற விடுங்க. இப்போ கொண்டக்கடலை அரிசி ரெண்டுமே நல்லா ஊறிடுச்சு. நெக்ஸ்ட் இதை ரெண்டையும் ஒன்னா சேர்த்து அரைச்சிக்கலாம். மிக்சியில் பாதி கொண்டக்கடலை அப்புறம் பாதி ஊற வச்ச அரிசியை போடுங்க. மொத்தமாக போட்டு அரைக்க வேண்டாம், பேட்சாக அரைச்சிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 1 துண்டு இஞ்சி நறுக்குனது, 2 பச்சை மிளகாய் நறுக்குனது, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போ நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைங்க, அப்போ தான் கரெக்டான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். மாவு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நெக்ஸ்ட் மீதி இருக்கிற கொண்டக்கடலையும் அரிசியும் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க. கொண்டக்கடலை வெயிட்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு அப்புறம் டைஜஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும். மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை மூடி வச்சு 8 இருந்து 12 மணி நேரம் புளிக்க விடலாம். 12 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மாவு நல்லா புளிச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா மாவு கட்டியாக இருக்கு. அதனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். மாவு ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் 1 டீஸ்பூன் உப்பு போட்டு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம தோசை பண்ண ஆரம்பிக்கலாம். தோசைக்கல் நல்லா சூடானதும் ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றி ஈவனாக தேங்க. கொஞ்சமாக நெய்யை தோசையோட எல்லா பக்கமும் அப்புறம் சென்டர்லேயும் ஊற்றுங்க. டெய்லி நார்மலாக இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொண்டக்கடலை தோசை பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டீங்கன்னா நல்லா எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க. தோசை ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி போடுங்க. பாருங்கள், தோசை நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் பார்க்கவே சூப்பராக இருக்குது. ரொம்பவே சிம்பிளான ஹெல்த்தியான கொண்டக்கடலை தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு 3 விதமான சட்னி அப்புறம் கொஞ்சம் சாம்பார் வச்சு சர்வ் பண்ண போகிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சட்னி வச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ மற்ற தோசை ரெசிபீஸ்க்கெலாம் கூட நான் லிங்க்ஸ் தரேன், அதை பார்த்து நீங்கள் அதை கூட ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக இந்த தோசையை நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.